ஒரு கூட்டம் நடக்குது, ஒரு பொதுக்குழு கூட்டம் நடக்குது அப்டின்னா, ஒரு இடத்துல மக்கள் கூடுறதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம். ஒரு ஹீரோயின், ஒரு ஹீரோ வந்து கூடுறாங்க அப்டின்னாலே மக்கள் சாதாரணமா கூடுவாங்க. அப்போ இதெல்லாம் யார் பார்க்கணும் அப்டின்னா, கவர்ன்மெண்ட் சைட்லருந்து பார்க்கணும். கூட்டம் கூடி மக்கள் போனதுக்கு அப்புறம் நாங்க போக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. ம். மக்கள அவங்களால தடுக்க முடியாதுல்ல. அப்ப அதுக்கான பிரிகாஷன்ஸ்லாம் யார் பண்ணியிருக்கணும்? அது வந்து காவல்துறை தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா? காவல்துறை அத பண்ணாம, இல்ல, இல்ல கூட்டம் நடத்துறதுக்கு அந்த இடத்துல தான் நாங்க பர்மிஷன் குடுத்தோம். இப்போ கூட்டம் நடத்தக்கூடாது நீங்க. அந்த பக்கம் போக்கூடாது. பர்மிஷன் குடுத்தது நாங்க தான். என்னங்க கூட்டம் நீங்க நடத்தக்கூடாது. இங்கேயே நின்னு பேசிருங்க அப்படின்னு சொன்னது நாங்க தான் அப்படிங்கிறாங்க. அப்ப எங்கள மீறி உள்ள போனதுனால தான் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்து போச்சு அப்படின்னு தான் இந்த எஃப்ஐஆர் சொல்லுது. இப்போ இத விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, சிபிஐ வந்து வழக்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஸ்டேட் போலீஸ் வந்து ஒரு கிரைம் நம்பர்ல ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிபிஐ வந்து வேற ஒரு கம்ப்ளைண்ட்ல வந்து விசாரிக்க வரல. ஏற்கனவே வந்து தமிழ்நாடு காவல்துறையில கரூர் பிஎஸ் கிரைம் நம்பர் 855/2025 இதில பதிவு செய்யப்பட்ட வழக்கினுடைய அடிப்படை காரணங்கள் என்னென்ன? இத தூக்கி சிபிஐ எஃப்ஐஆரா மாத்துறாங்க. சிபிஐ எஃப்ஐஆர்ல என்ன இருக்குது அப்படின்னா, அதுலயும் வந்து இது மாரி வந்து அரசு உத்தரவை மீறி உள்ள போயி கூட்டம் நடத்துனதுனால தான் இப்படி ஒரு இன்சிடென்ட்டே நடந்து போச்சு அப்படின்னு தான் இந்த எஃப்ஐஆர்லயே இருக்குது. அவங்களும் அப்படிதான் தொடங்க போறாங்க விசாரணைய.